அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் எங்கள் உம்மத்தின் இதயத்தில் ஒரு வலி இருக்கிறது. பலஸ்தீனில் உள்ள காசாவில் வாழும் நமது சகோதரர்களின் வலி. இன்று 2025 அக்டோபர் 3ஆம் தேதி காசாவின் நிலையை பார்க்கும்போது மனம் முழுவதும் கருணையும் வேதனையும் நிரம்புகிறது. ஒரு வருடத்திற்கும் மேலாக தொடரும் இந்த போர்க்காசாவை ஒரு பாலைவனமாக மாற்றியிருக்கிறது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காசா நகரை சுற்றுமுற்றுகையை, அதாவது முழுமையான தடையை வலுப்படுத்தியிருக்கிறது. கடந்த சில நாட்களில் மட்டும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் 57க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பி வழிகின்றன. உலக சுகாதார அமைப்பு WHO கூறுவது போல்காசாவில் 42,000க்கும் மேற்பட்ட மக்கள் அதில் 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வாழ்க்கையையே மாற்றியமைக்கும் காயங்களுடன் வாழ்கின்றனர். தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம், மருந்து பற்றாக்குறை. காசாவின் 2/3 பங்கு நீர் கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டுவிட்டன. குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் அனைவரும் பசிதாகம் நோயின் பிடியில் சிக்கியுள்ளனர். ஹமாஸின் தலைமையில் ட்ரம்பின் சமாதான திட்டத்தை பரிசீலித்து வந்தாலும் அது உடனடியாக சமாதானத்தை கொண்டு வருமா என்பது நிச்சயமற்றது. உலகெங்குமுள்ள முஸ்லிம்களுக்கு இந்த துயரம் ஒரு சோதனையாகும். குர்ஆனில் கூறப்பட்டிருப்பது போல, நீங்கள் சோதனையை கடந்து செல்லும் போது உங்களுக்கு சிரமம் ஏற்படாதா? இந்த இருளுக்கு மத்தியில் ஒரு ஒளிக்கீற்று தெரிகிறது. அதுதான் நமது சகோதரி ஸ்ரீரஷ்மியின் செயல்பாடு. கேரளாவின் வயநாட்டைச் சேர்ந்த இந்த இளம் பெண்கூட் சமூகத்தின் நிறுவனரும் ஒரு கலைஞருமாவார். அவர் ஒரு மலையாளி சகோதரி என்று சொல்லும்போது எங்கள் உம்மத்தின் ஒற்றுமை உணரப்படுகிறது. காசா நகரிலிருந்து தெற்கு காசாவிற்கு இடம்பெயர்ந்த 250 குடும்பங்களுக்கு அவரது தலைமையில் 3000 லிட்டர் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. போரினால் நீர் ஆதாரங்கள் அழிக்கப்பட்டதால் தனியார் தண்ணீர் டேங்கர்களை பயன்படுத்தி இந்த உதவி வழங்கப்பட்டது. இன்ஸ்டாகிராம் மூலம் நிதி திரட்டி பணத்தை சேகரித்து வெளிப்படையாக தகவல்களை பகிர்ந்தார். இது ஒரு முன்மாதிரியாகும். காசாவில் உள்ள சகோதரர்கள் தங்கள் நன்றியை தெரிவித்தனர். சுவரொட்டிகளில் தேங்க்யூ ரஷ்மி ஃப்ரம் கேரளா என்றும், வீடியோக்களில் பலஸ்தீனிலிருந்து வரும் அன்பிற்கு 1000 நன்றிகள் என்றும் கூறினர். சமூக ஊடகங்களில் வைரலான இந்த வீடியோக்கள் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களின் இதயங்களை தொடுகின்றன. இஸ்லாத்தில் இந்த செயல் சதகாவின் மகத்துவத்தை நினைவூட்டுகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தண்ணீர் ஒரு சதகாவாகும். ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட பாவத்தை நீக்குகிறது. காசாவில் உள்ள சகோதரர்களுக்கு தண்ணீர் வழங்குவது அல்லாஹுவின் தூதரின் சுன்னாவாகும். அதாவது மிகவும் ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உதவுவது. குர்ஆனில் கூறப்படுகிறது, அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், நீங்கள் அல்லாஹுவை நேசியுங்கள், மேலும் விசுவாசிகளையும் நேசியுங்கள். சகோதரி ஸ்ரீரஷ்மி ஒரு மலையாளி பெண்ணாக இந்த அன்பை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் மட்டுமல்ல, நமக்கும் இதில் ஒரு பாடம் இருக்கிறது. தூரத்தில் இருக்கும் சகோதரனை மறந்துவிடாதீர்கள். சதகா ஜாரியா, வார்த்தைகள், பிரார்த்தனைகள் இவை அனைத்தும் காசாவை சென்றடையும். சகோதர சகோதரிகளே, இந்த சிறிய வீடியோ ஒரு நினைவூட்டலாகும். காசாவின் வலியை புறக்கணிக்காதீர்கள். ட்ரம்பின் திட்டம் சமாதானத்தை கொண்டு வரட்டுமானால் அதுவரை நமது பிரார்த்தனைகளும் உதவிகளும் தொடரட்டும். ஒரு நாளாவது தண்ணீர் வாங்கி காசாவிற்காக சதகா செய்யுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஒடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடம் கூறுகிறார்கள், எங்கள் இரட்சகனே, நற்கூலிக்காக எங்களை காப்பாற்றுவாயாக. அதற்கு நாம் பொறுப்பாளிகள் ஆவோம். அல்லாஹ் காசாவில் உள்ள சகோதரர்களை பாதுகாக்கட்டும். சகோதரி ஸ்ரீரஷ்மியை போல நாமும் உதவிக்கரம் நீட்டுவோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.